மருமகளே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இப்ப சிரிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கணுமா? உங்க வாரிசு நல்லா தெம்பா இருக்குன்னு ரசிச்சு சந்தோஷப்படுறீங்கல்ல, அதே மாதிரி தானே எங்க அம்மாவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஏன் அத்த வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்ப மாட்டீங்க? இல்லம்மா, நாங்களே உன்னை நல்லா தானே பாத்துக்கிறோம். அப்புறம் ஏன் அவங்களுக்கும் கஷ்டம் எது அத்த கஷ்டம்? உங்களுக்கு உங்க பையனையும் வாரிசையும் பாத்துக்கிறது கஷ்டம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்புறம் எப்படி அத்த எங்க அம்மாக்கு மட்டும் என்னையும் என் குழந்தைய பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கும்? சொல்லுங்க அத்த, ஏன் என்ன விட மாட்டீங்க? அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் இங்க இருக்க விட்டுருக்கலாம்ல. அது கூட உங்களுக்கு கேட்கணும்னு தோணலல? அபி, அம்மா காரணம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும்ல. அப்ப அந்த காரியத்தை சொல்லிட்டாரன், ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. சொல்ல மாட்டாங்கல்ல? எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்கல்ல? அப்புறம் நான் மட்டும் ஏன் அவங்க சொல்ற மாதிரி இருக்கணும்? நான் என் வீட்டுக்கே போறேன். யார் தடுத்தாலும் சரி, நான் போவேன். ஹரிக்கு நான் இப்பவே கால் பண்ணி சொல்றேன். அபி, அதெல்லாம் அபி, பண்ணாதே. இருமா, நானே சொல்லிடுறேன். இத சொன்னா நீயும் இவனும் பயப்படுவீங்கன்னு தான் இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சிட்டேன். உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணப்போ டாக்டர் அபார்ஷன் ஆனதுனால அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சங்கீதா. அவங்க கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த தடவை ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ஆபத்தாயிடும்னு சொன்னாங்கம்மா. அதனால தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம, உன்னை எங்கேயுமே போக விடாம பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டேன். எங்க உங்க 2 பேத்துக்கும் சந்தேகம் வரும்னு தான் அப்பப்ப சின்ன சின்னதா வேலை கொடுக்குற மாதிரி நடிச்சேன். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கும் தெரியுமா? இது தெரிஞ்சுதான் என்னை நம்பி உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்கள ஏன் இங்க இருக்க சொல்லலன்னு கேட்டலம்மா. இருக்க சொன்னந்தான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அபி என் வீட்டில் இருக்கிறத விட இங்கே தான் ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா தைரியமா இருக்கான்னு. அதனால நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தாம்மா போனாங்க. அத்த, சாரி அத்த, நான் தான் தெரியாம உங்களை ரொம்ப பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ அழாத. குழந்தை பயப்பட போகுது. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.